அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் புலாலர் சங்கத்தின் மற்றும் என் கலைச்செல்வி நினைவு அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் இந்த முப்பெரும் விழா புலாலர் சமுதாயம், சேலம் மாவட்ட ஒட்டுமொத்த புலாலர் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கும் நம் சேலம் மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர் புலாலர் சங்கத்தின் முப்பெரும் விழா இன்று நடைபெறும் சீரும் சிறப்புமாக நமது மரியாதைக்குரிய அமைச்சர் இரா ராஜேந்திரன், சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் மற்றும் நமது கலைமாமணி விருது பெற்ற சிற்பி தீனதயாளன் ஐயா அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் இருக்க இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் நமது மாணவ மாணவிகள் சுமார் 400 பேருக்கு கல்வி பரிசளிப்பும் மற்றும் 10 வயது முதிர்ந்த கலைஞர்களுக்கு 75 வயசை தாண்டி இன்றளவும் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கௌரவிச்சு சால்வ் அணிவிச்சு அவங்களுக்கு பண முடிப்பு தரோம். மற்றும் ஒரு சிறந்த மாணவிகள், அதாவது சிறு வயது முதல் அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு ஒரு டாக்டராவோ என்ஜினியராவோ படிச்சுட்டு இருக்கிற மாணவிகளை தேர்ந்தெடுத்து 4 பேருக்கு மடிக்கணினி தரோம். இந்த மாதிரி ஒரு முப்பெரும் விழா இன்னைக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்று இருக்கு. நம்ம திராவிட மாடல் பொற்கால ஆட்சியில எங்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி சுமார் 478 பேருக்கு இந்த வருஷம் 2025 தந்திருக்காங்க. அது பத்தாது. ஏற்கனவே 678 பேருக்கு தந்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் 478 பேருக்கு தான் தந்திருக்கு. அதை மாண்பு முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த இதில் அதை மழைக்கால நிவாரண நிதியை குறைக்காம 5000 ரூபாய் மழைக்கால நிவாரண நிதி ஒரு போதுமானதா இல்லை. அதனால ஐயா அவர்கள் கருணை உள்ளத்தோட 5000 ரூபாய் 10,000 ரூபாயை வழங்கணும். அப்படின்னும் சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தொழில் பயிற்சி பள்ளி மற்றும் மண்பாண்ட உற்பத்தியாகம் அதை தொடங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அரசு புறம்போக்கு இடத்துல கட்டி இந்த மண்பாண்டம் கீழடியில புகழ்பெற்ற மண்பாண்ட சங்கம் மண்பாண்டம் கலை அழிஞ்சிடாம பாதுகாக்கிறதுக்காக இந்த கலையை மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணுன்றதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பயிற்சி பள்ளியும் மண்பாண்ட உற்பத்தியாகமும் தொடங்கி தரணும்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் ஐயாவை இந்த தருணத்தில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். மேலும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு புலாலர் மக்களுக்கும், அதாவது வயது முதிர்ந்த 75 வயசு மேலே பண்ணிட்டு இருக்கிற அத்தனை தொழிலாளர்களுக்கும், அமைப்பு சாரா இதில் பதிவு பண்ணியிருக்கிற அத்தனை தொழிலாளர்களுக்கும் பஸ் பாஸ் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் இந்த தருணத்தில். ஏன்னா எல்லாரும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. எப்படி மகளிருக்கு பஸ்ஸில் இலவசம்னு சொல்கிறீங்களோ அதுபோல் எங்களோட தொழிலாளர்கள் வயது 75 வயசுக்கு மேலே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கருணையுள்ளத்தோட பஸ் பாஸ் வழங்கணும்னு கேட்குறேன். அதுபோல் இந்த தருணத்தில் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிச்சிட்டு இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும், மாவட்ட நிர்வாகிகளும், கிளைச்சங்கத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 56 கிளைச்சங்கள் நம்மளோட இன்னைக்கு பயணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 70 லட்சம் பேர் இருக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் புலாலர் சமுதாயத்தில் 80,000 பேர் இருக்கிறோம். 80,000 பேர்த்துல 6,000 பேர் மண்பாண்ட தொழிலாளர்கள். அந்த மண்பாண்ட தொழிலாளர் வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் எங்களோட முதல் குறிக்கோள். அதனோட லட்சிய பயணம் தான் இது. இது மாதிரி வருஷம் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்களோட சேவைகள், எங்களோட சேவைகள் மூலயமா அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் கருணை உள்ளத்தோட இந்த மழைக்கால நிவாரண நிதியும் விடுபட்ட நபர்களுக்கும் அதே மாதிரி மழைக்கால நிவாரண நிதியை 5000 10,000 கொடுக்கணும். அப்புறம் தொழில் பயிற்சி பள்ளி, இதுதான் எங்களுக்கு அவசிய தேவைப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். என்னோட பேர் என் ராஜா, சேலம் மாவட்ட தலைவராக இருக்கிறேன். எங்களோட செயலாளர் துரை சஞ்சீவ் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. எம் கிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர். இவங்களோட 3 பேர்த்தோட இதில் சீரிய மற்றும் துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள், இளைஞர் அணி, மகளிர் அணி அனைவரும் சீரும் சிறப்புமோட இந்த சேலம் மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர் சங்கம் நடைபெற்று இருக்குது. இதனோட நோக்கமே மக்கள் சேவை தான், வேற எந்த ஒரு இது இல்லை. அதனால எங்களோட பயணம் வெற்றி பயணமா தொடரும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறும்.